இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்த 13 வாரங்கள் புதிய தலைப்பு எடுத்து நம்ம படிக்க போகிறோம். பவுல் எழுதின 1 கொரிந்தியர் நிருபம், 2 கொரிந்தியர் நிருபத்தை ஆராய போகிறோம். அடுத்த 13 வாரங்கள் இந்த 2 புத்தகத்தை நம்ம 13 பாடங்களாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம். இன்றைக்கு முன்னுரையாக பவுல் கொரிந்துவில் செய்த ஊழியத்தை குறித்து நாம் சிந்திக்க வரோம். இதை ஒரு 5 பிரிவுகளாக பிரித்து நம்ம படிக்க போகிறோம். 5 பகுதியாக பிரித்து படிக்கும் பொழுது அதனுடைய ஆழங்கள், அதனுடைய அகலம் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு புரிய வரும். பாருங்க, முதல் விஷயம், கொரிந்தியர் நிருபத்தின் எழுத்தாளர். கொரிந்து பட்டணத்திற்கு முன்பு பவுல் செய்த ஊழியம், கொரிந்து பட்டணத்தின் குணங்கள், கொரிந்து பட்டணத்தில் பவுல் செய்த ஊழியம். ஒன்று கொரிந்து பட்டணத்துக்கு முன்பு செய்த ஊழியம், அடுத்தது கொரிந்து பட்டணத்தில் செய்த ஊழியம், 5வது கொரிந்தியர்களுக்கான நிருபங்கள். அந்த புஸ்தகம் எதை பற்றியது? ஸோ 5 விஷயம் படிக்க போகிறோம். ஒன்று, ஆசிரியர் யார், அடுத்தது கொரிந்து பட்டணத்தை நுழைவதற்கு முன்பாக பவுல் எங்கே போனார், அவர் செஞ்ச ஊழியம் என்ன, 3வது அந்த பட்டணத்தினுடைய குணம் என்ன, 4வது அந்த பட்டணத்தில் இறங்கி அவர் என்ன செஞ்சார், 5வது அவர் செஞ்சு முடிச்சிட்ட பிற்பாடு அவர் எழுதுகிற நிருபம் எதை பற்றியது. இதுதான் படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்கிறோம்ப்பா. புதிய காலாண்டிலே ஆண்டவரே புதிய தலைப்பை எடுத்து நாங்கள் சிந்திக்கும்படியாக வந்திருக்கிறோம். தேவரீர், இதனுடைய கருத்துக்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கய்யா. பல முறை படித்திருக்கலாம், ஆனால் இந்த காலத்திற்கு ஏற்றபடி நாங்கள் படித்து புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் உதவுவாராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது பாடம், கொரிந்துவில் பவுலினுடைய ஊழியம். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். கொரிந்தியர் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு எந்த அதிகாரம் ஞாபகத்துக்கு வருது? ரொம்ப ஃபேமஸான ஒரு அதிகாரம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமே. ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு அதிகாரம் நம்ம வழக்கமாக கோட் பண்ணுறது உண்டு. அன்பை பற்றின அதிகாரம். அது எந்த அதிகாரம்? 1 கொரிந்தியர் 13. சரி, இன்னும் கொஞ்சம் போய் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? அந்நிய பாஷை குறித்தும் தீர்க்க தரிசன வரத்தை குறித்தும் இதில் உள்ள விஷயம் என்ன அப்படின்றத பற்றி பேசுது. ஆக அதெல்லாம் இங்கே தான் இருக்குது, 1 கொரிந்தியர் தான் இருக்குது. ஆக இந்த முறை நம்ம 2 நிருபங்கள் புக் ஸ்டடி பண்ண போகிறோம். புக் ஸ்டடி அந்த புத்தகத்தை ஆராய போகிறோம். ஆக இந்த புத்தகம் 1 கொரிந்தியரில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பாருங்க, 2 கொரிந்தியரில் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ரத்ன சுருக்கமாக 13 வாரங்கள் படித்து கொள்ள போகிறோம். ஒருவேளை ஒரு வாரம் மிஸ் பண்ணினா கூட அடுத்த வாரம் நீங்கள் படிச்சுக்கணும் அதுக்குள்ள. ஏன்னா புத்தகம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு புத்தகம். சரி, ஒரு புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆசிரியரை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடத்தை புரிந்து கொள்வதற்கு முன்பாக ஆசிரியரை புரிந்து கொண்டால் அந்த பாடம் ரொம்ப சுவாரஸ்யமாக மாறும். ஒரு ஆசிரியர், ஒரு கணக்கு வாத்தியார்னு வச்சுப்போமே, கணக்கு வாத்தியாரை புரிந்து கொள்ளும் பொழுது, அவரோட நல்லா நெருங்கி பழகும் பொழுது கணக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக மாறிடும். ரைட்டுங்களா? ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸில் பிள்ளைங்க எக்ஸல் ஆகிறதுக்கான மிக முக்கியமான விஷயம், ஆசிரியரை பிடிக்கும், பாடமும் பிடிக்கும். ஆசிரியரை பிடிக்கலன்னா பாடம் பிடிக்காது. அப்போ நமக்கு இப்போ சப்ஜெக்ட் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். இப்போ 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியரை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல ஆசிரியரை புரிஞ்சுக்கணும். அப்போ ஆசிரியர் யார்? ஆசிரியர் யார்? தன்னை பற்றின ஒரு சுய அறிமுகத்தை 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே சொல்றாரு. பாருங்களேன், வாங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க, என்ன வருதுன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 1:1, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். அப்ப என்னவா? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும். இப்போ பவுல் யார்? பவுலை குறித்து சொல்வதற்கு முன்பாக 2 அழகான வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டது. ஒன்று, அவன் அப்போஸ்தலன். 2வது, அவன் அழைக்கப்பட்டவன். ஒன்று அப்போஸ்தலன், 2வது அழைக்கப்பட்டவன். இதே மாதிரி விஷயம் ரோமர்லையும் வருது. கவனிங்க, ரோமர் 1:1 வாங்க. ரோமர் 1:1 இதே கருத்தன் வருது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். மீண்டும் இங்க அழைக்கப்பட்டவன்ற வார்த்தை வருதா?
வருது. மீண்டும் இங்க அப்போஸ்தலன்ற வார்த்தை வருதா? வருது. இவன் சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற வார்த்தையும் வருகிறது. ஆக 2 வசனத்துல 2 மிக முக்கியமான வார்த்தைகள் ரிப்பீட் ஆயிட்டே வருகிறது. ஒன்று அழைக்கப்பட்டவன், மற்றொன்று அப்போஸ்தலன். சரி, அழைக்கப்பட்டவன்னா அவன் எப்ப அழைக்கப்பட்டான்? கலாத்தியர் 1:1, மனுஷராலும் அல்ல, மனுஷ மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நாளும். மனுஷர் மூலமா அழைப்பு வரல, சரிங்களா? மனுஷராலும் அழைப்பு வரல. இன்டைரக்டா மனுஷன் வழியா, டைரக்டா மனுஷன் வழியா வரல. பிதாவால, இயேசு கிறிஸ்துவால அழைக்கப்பட்டவன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன் அப்படின்ற வார்த்தை இங்க பார்க்கிறோம் நம்ம. வசனம் 15 பாருங்களேன். வசனம் 15, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அப்ப அவன் அழைக்கப்பட்டவன். அவன் எப்ப ஆண்டு அழைத்தாரு? தாயின் வயிற்றில் இருந்தது முதல், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் அவனை அழைச்சிருக்கிறாராம். ஆண்டவர் பவுல ஊழியத்திற்காக அப்போஸ்தலனாக பிரித்தெடுத்தாராம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவனை பிரித்தெடுத்து அப்போஸ்தல ஊழியத்துக்காக அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 22 அதிகாரத்துக்கு வரலாம். அப்போஸ்தலர் 22:14, அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். இத பவுல் ஒரு ராஜாட்ட சொல்றார். எந்த ராஜா? கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்ப எதுக்காகவா? நீ நீதிபரரை தரிசிக்கணும்பா, அவருடைய திருவாய் மொழியை கேட்கணும்பா. இதற்காகத்தான் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். அப்ப ஆண்டவர் பவுல தெரிந்து கொண்டாரா? அழைத்தாரா? ஆமா, அழைச்சார். எப்ப தெரிந்து கொண்டார்? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தெரிந்து கொண்டார். இதற்காக தெரிந்து கொண்டார். பைபிள் சொல்லுது, நீதிபரரை நீ தரிசிக்கணும்பா, அவருடைய திருவாய் மொழியை நீ கேட்கணும்பா, அவருடைய சித்தம் என்னது என்பதை நீ புரிந்து செய்யணும்பா. அதற்காகத்தான் பவுலாகிய உன்னை உங்க அம்மா வயிற்றில் இருக்கும் போதே உன்னை அழைச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சார்? இப்ப இன்னொரு வார்த்தை வருது பாருங்க. அவன் அப்போஸ்தலன். என்ன, அவன் எதற்கு அப்போஸ்தலன் பாருங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 9, அப்போஸ்தலர் 9:15 பாருங்க. அப்போஸ்தலர் 9:15, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் யாருக்கு அறிவிக்கணுமா? புறஜாதிகளுக்கு முதல்ல அவன் அறிவிக்கணுமா. அதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். புறஜாதிகளுக்கு தேவனுடைய நாமத்தை குறித்து அவன் அறிவிக்க வேண்டும். ரோமர் 11ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. புறஜாதிக்கு அறிவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ரோமர் 11:11 பாருங்க, வசனம் 13 பாருங்களேன். ரோமர் 11 வசனம் 13, புறஜாதியராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மை பாராட்டுகிறேன். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஆண்டவர் அப்போஸ்தலனாக அவனை தெரிந்து கொண்டார். அப்போஸ்தலன் சொன்னா அனுப்பப்பட்டவன் அர்த்தம். யாருக்குப்பா அனுப்புறாப்புல? புறஜாதிகளை போய் பார், ராஜாக்களை போய் பார், நீ பார்க்கணும். அதற்காகத்தான் உன்னை பிரிச்சு நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் இவன் தான். கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. வசனம் 7, வசனம் 8, கலேஷியன்ஸ் 2:7-8 என்னன்னு பாருங்க. அது மாத்திரமல்ல, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னை பலப்படுத்தினபடியால். பேதுருவை விருத்த சேதனம் உள்ளவருக்கு சத்தியம் சொல்றதுக்கு அழைச்சாராம். அதுபோல பேதுருவை விருத்த சேதனம் உள்ள யூதர்களுக்கு அழைத்தது போல விருத்த சேதனம் பெறாத புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக என்ன தேவன் அழைத்திருக்கிறார். அப்ப கவனிச்சிங்களா? பவுல் யார்? அவனுடைய அடையாளம் என்ன? 2 மிக முக்கியமான வார்த்தைகள். ஒன்று, அவன் அழைக்கப்பட்டவன். மற்றொன்று, அவன் அப்போஸ்தலன். எப்பொழுது அழைக்கப்பட்டான்?
தாயின் கருவிலிருந்தே அழைக்கப்பட்டான். எதற்காக அழைக்கப்பட்டான்? திருவாய் மொழியை கேட்கணும்பா, திருசித்தத்தை செய்யணும்பா, போய் புறஜாதியாருக்கு போய் சத்தியத்தை போய் சொல்லணும்பா. அதற்காகத்தான் அழைச்சிருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அழைச்சிருக்கிறார். அதே போல அவன் ஒரு அப்போஸ்தலன், அனுப்பப்பட்டவன். யாருக்கு? புறஜாதிகளுக்கு கிறிஸ்துவினுடைய ரகசியத்தை சொல்லும்படியாக. பேதுரு எப்படி யூதர்களுக்கோ அதை போல புறஜாதிகளுக்கு சத்தியத்தை சொல்லி சபைகளை ஏற்படுத்த விருத்த சேதனம் இல்லாத பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலன் இந்த பவுல். சரி, அப்ப அவங்க அழைக்கப்பட்டவன், அவன் அப்போஸ்தலன். அப்ப அவன் போய் எல்லா மக்களுக்கும் போய் சொல்லணும், புறஜாதிகளுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறோம். நம்ம கொஞ்சம் நிறுத்துங்க. இதே போல உங்களுக்கு தேவன் அழைச்சிருக்கிறாரா? நீங்க அழைப்ப நீங்க புரிஞ்சிருக்கிறீங்களா? யோசிச்சிருக்கீங்களா? நீங்களும் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கும் ஒரு அழைப்பு இருக்கிறதா? பாருங்க, மத்தேயு 28 அதிகாரத்துல அந்த அழைப்பை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 28 பாருங்க, ரொம்ப அழகான அழைப்பு அங்க வருது, கவனிங்க. மேத்யூ சாப்டர் 28 வசனம் 19 போங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. நீங்கள் புறப்பட்டு போய் எவ்வளவு ஜாதிகளை? சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப எப்படி பவுல் புறப்பட்டு போய் புறஜாதியாரை பார்க்கணுமோ, அதே போல நாமும் கூட புறப்பட்டு போய் நாம் சத்தியத்தை சகல ஜாதிகளுக்கும், சகல கோத்திரத்தாருக்கும், சகல பாஷைக்காரருக்கும் நாம் அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பை நீங்க உணர்றீங்களா? ஒரு நோக்கம் ஒன்று நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே, ஒரு நோக்கம் ஒன்று நீங்க உங்க தாயின் வயிற்றில் இருக்கும் போதே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் என்ன? பவுலை அழைத்த தேவன் உங்களையும் அழைத்திருக்கிறார், என்னையும் அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? சகல ஜாதிகளுக்கும் நித்திய சுவிசேஷத்தை சொல்லணுமே, அந்த நித்திய சுவிசேஷத்தை சொல்றீங்களா? நீங்க புறப்பட்டு போக வேண்டிய அப்போஸ்தலனாச்சே, நீங்க அப்போஸ்தலனாக இருக்கிறீங்களா? இன்னொரு கேள்வி நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க சபையில் உள்ள அப்போஸ்தலன் யார்? உங்க மாவட்டத்தில் உள்ள அப்போஸ்தலன் யார்? என்ன உங்களுடைய நாட்டுல உங்க சபையை சார்ந்த அப்போஸ்தலன் யார்? கமெண்ட்ஸ்ல போடுங்க, பார்க்கலாம். ஆக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பவுல் விருத்த சேதனம் இல்லாத பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்ப பாருங்க, அவர் அழைக்கப்பட்டவர் யாரால? தேவனால, மனுஷரால் அல்ல. இந்த அழைப்பை மற்ற சீஷர் புரிஞ்சுக்கிட்டாங்களா? மற்ற 12 சீஷர்கள் அழைப்பை புரிஞ்சுக்கல. எப்படி அன்னைக்கு யூதர்கள் இருந்தாங்க, யூதர்கள் 12 சீஷர்களை புரிஞ்சுக்கல, 12 சீஷர்கள் பவுலை புரிஞ்சுக்கல. கொஞ்ச நாள் எடுத்துச்சு. பவுலும் தேவனால் அழைக்கப்பட்டவன் தான் அப்படின்றத அவங்க ஒத்துக்கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு நாள் பிடிச்சிச்சு. ஸோ உங்களுக்குள் ஒரு அழைப்பு இருக்குமானால், அந்த அழைப்பை நோக்கி நீங்க போயிட்டு இருப்பீங்கன்னா, இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க புரிஞ்சுக்கல என்பதெல்லாம் அல்ல. நீங்க உங்க அழைப்புல போயிட்டே இருங்க. ஆண்டவர் ஏற்ற காலத்துல அந்த இணைப்பை ஆண்டவர் கொடுப்பார். ஆக இந்த கொரிந்தியர் நிருபத்தினுடைய எழுத்தாளர் யாருன்றது உங்களுக்கு புரியுதா? அவன் அழைக்கப்பட்டவன், அவன் அப்போஸ்தலன், அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். இந்த விஷயம் சரி. இப்ப இந்த பவுல் அழைக்கப்பட்ட பவுல், பிரித்தெடுக்கப்பட்ட பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல், அவன் கொரிந்து பட்டணம் போவதற்கு முன்பாக ஒரு பட்டணத்துல ஊழியத்துக்கு போறான். அந்த பட்டணம் என்ன? ஏன் அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறான்? வாங்க அப்போஸ்தலர் 17 அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆக்ட்ஸ் சாப்டர் 17. அப்போஸ்தலர் 17 அதிகாரம். அப்போஸ்தலர் 17 வசனம் 13 பாருங்க. அப்போஸ்தலர் 17 வசனம் 13. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினாலே அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பெரையா பட்டணம் அப்படின்ற வார்த்தை அங்க வருது. பெரையா பட்டணத்தாரை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தேவ வசனத்தை அவங்க ஆராய்ந்து படிச்சாங்க, இதை புரிஞ்சு வச்சுக்கிறோம். இப்ப அங்க போய் பவுலார் பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது நல்ல ஊழியம், நல்ல அறுவடை, இதெல்லாம் முடியுது. தெசலோனிக்கியா பட்டணத்தை சேர்ந்த யூதர்கள் இந்த பெரையா பட்டணத்துக்கு வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். இப்ப கவனிங்க,
உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தேயும் அங்கேயே தங்கியிருந்தார்கள். அப்ப பெரையா பட்டணத்துல பவுல் போய் சூப்பரா ஒரு ஊழியம் செஞ்சு முடிச்சிட்டார். அப்ப எப்பெல்லாம் சூப்பரா ஒரு ஊழியம் முடியுதோ அப்பெல்லாம் ஒரு உபத்திரம் வந்துடும். அந்த உபத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாகவே வருகிறது. ஆச்சரியமான விஷயங்க. இப்ப தேவனுடைய பிள்ளைகளே இப்ப பவுல் மேல ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அப்ப பவுல அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை வேற ஒரு ஊருக்கு கப்பல் வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா யாரை ரிட்டைன் பண்ணிடுறாங்க? சீலாவையும் தீமோத்தேயையும் வச்சுக்கிறாங்க. சரி, இப்ப பவுல் எங்க போனார்? வசனம் 15. பவுலை வழிநடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தேயும் அதிசீக்கிரமாக தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போனார்கள். பவுலை கொண்டு போய் எந்த இடத்துல விட்டாங்க? அத்தேனே பட்டணம், ஏத்தன்ஸ், அந்த ஒரு பட்டணமே விட்டாச்சு. அப்ப அங்க இருங்கப்பா, நான் சீக்கிரம் கொண்டு வந்து உங்களுக்கு சீலாவையும் தீமோத்தேயும் விடுறேன், அது வரைக்கும் பவுலே நீ அத்தேனே பட்டணத்துல பத்திரமா இரு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப பவுலார் தனியா அத்தேனே பட்டணத்துல இருக்கிறார். அப்ப கொரிந்து பட்டணம் போவதற்கு முன்பாக பவுலார் எந்த பட்டணத்துல ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு? அத்தேனே பட்டணம். எதற்காக வர்றாரு? சூப்பரா பெரையா பட்டணத்துல ஊழியம் செஞ்சு முடிச்சாச்சு, அங்க உபத்திரம் வந்துருச்சு. உடனே இப்ப அவர் அத்தேனே பட்டணத்துக்கு. அத்தேனே பட்டணம் என்பது அவருடைய திட்டத்துல இல்லை, அவர் ஐட்னரி ப்ரோக்ராம்ல கிடையாது. திடீர்னு சொல்லிட்டு அத்தேனே பட்டணம் உள்ள வந்துருச்சு. பவுலு அத்தேனே பட்டணத்துல தனியா இருக்கிறார். ஏன்னா இப்படி இருக்கும்போது சீலாவுக்காகவும் தீமோத்தேயுக்காக காத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வெயிட்டிங் டைம்ல சும்மா இருந்தாரா? ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரா? இல்ல, அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு பாருங்க. வசனம் கவனிங்க. அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவளுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவரோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவரோடும் தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினான். கவனிச்சிங்களா? தினந்தோறும் சம்பாஷணம் பண்ணினான். இந்த அத்தேனே பட்டணத்தை குறித்து கொஞ்சம் படிச்சுக்கிறோம். ஏன்? நம்ம டாபிக் கொரிந்தியர் நிருபம் தான். ஆனா கொரிந்தியருக்கு நிருபத்தை புரிந்து கொள்ள வேண்டுமானால் பவுலை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். பவுலுடைய ஊழியத்தை குறித்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அப்ப பவுல் கொரிந்து பட்டணத்துல செய்த ஊழியத்தை புரிஞ்சுக்கணும். இப்ப ஏன் நம்ம போய் கொரிந்து பட்டணத்துக்கு முன்பாக அத்தேனே பட்டணத்தை ஏன் புரிஞ்சுக்கணும்? நல்ல லிங்க் இருக்குங்க. ஒரு அருமையான பாடத்தை பவுலார் புரிஞ்சு சுமந்துகிட்டு கொரிந்து பட்டணத்துக்குள்ள வருவார். அது என்ன பாடம் புரிந்து சுமந்து வர போறாரு? அதுதான் கவனிக்கணும். அப்ப சீலா வரல, தீமோத்தேயும் வரல. அந்த டைம்ல அப்படியே வாக்கிங் போறாரு. அந்த பட்டணம் விக்கிரகத்தால் நிறைந்திருக்கிறத பார்த்து தன்னோட ஆவியில வைராக்கியம் கொண்டு யூதரோடும் அடுத்தது பொது மக்களோடும் என்ன அவர் சம்பாஷணை பண்ண ஆரம்பிச்சிட்டார். சரி, இப்படி சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது வசனம் 18 பாருங்க. அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசுகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனா காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய். அவர்களின் கருத்து இன்னதென்று அறிய மனதாய் இருக்கிறோம் என்றார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தார் எல்லோரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலும் ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறது இல்லை. அத்தேனே பட்டணத்துக்கு வராரு, யூதரோடு ஆரம்பிச்சாரு, பொதுமக்களோடு போய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அங்க சில ஞானிகள்லாம் இருக்கிறாங்க. என்னப்பா வாயாடி பேசுறானே, சரி வா மாஸ் மேடைக்கு வா. வழக்கமா அவங்களுடைய பழக்க வழக்கம் பொழுதுபோக்கு என்டர்டெயின்மெண்ட்டே என்னன்னா புதுசா காரியத்தை கேட்டுட்டே இருக்கணும். அதை பேசுவா, ஏதோ தேவதையை குறித்து பேசுறியாமே, உன் தேவதையை குறித்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு பேச விட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்படிதான் அத்தேனே பட்டணத்துல போய் அவர் ஊழியத்தை பார்க்கிறார். இப்ப அந்த மார்ஸ் மடையில ஒரு பிரசங்கம் ஒன்று பண்றார். பிரசங்கம் பண்ணி முடிச்சிடுறாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே வசனம் 32 பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது
சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். எத்தனை பேரு? சிலர். அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தினோசேயு என்பவனும். இப்படி என்ன செய்யுதுன்னா போகுது. சிலர் அக்செப்ட் பண்றாங்க. அப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த அத்தேனே பட்டணத்துக்கு திடீர்னு தான் வராரு. சீலாவும் தீமோத்தேயும் இல்லாத போது, காத்திருந்த போது அங்க அவர் போய் ஊழியம் பண்ண ஆரம்பிக்கிறார். சரிங்களா? இப்படி அவர் ஊழியம் பண்ணும் பொழுது எல்லாரும் கேட்குறாங்க. இப்ப அங்க ஊழியம் நடைபெற்றுச்சா? நடைபெற்றுச்சு. சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு கொரிந்து பட்டணத்துக்கு முன்பாக பவுலார் அத்தேனே பட்டணத்துல ஊழியத்தை பார்க்கிறார். இதை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இந்த பட்டணத்தை குறித்து ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரியுதா? இந்த பட்டணம் பவுலார் யூதர்கள்ட்ட மட்டும் பேசினாரா? இல்லை, அவர் பொதுமக்கள்கிட்ட போய் பேச போயிட்டார். தெரு வீதிகளில் உள்ள மக்களை போய் பார்த்து பேச போயிட்டார். அவ்வளவுதான் விஷயம். அடுத்தது அங்க ஞானிகள் இருந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஏத்தென்ஸ் என்ன, அவன் மேடை வச்சுக்கிறான். அவன் பொழுதுபோக்கு என்ன? நவமான காரியங்கள், புதுசான காரியத்தை கேட்கணும். வா, நீ சொல்லு, என்ன வேணா சொல்லு, நான் கேட்போம். என்னுடைய பொழுதுபோக்கே கேட்கறது தான். பாருங்க, இவர் போய் யூதர்களை கடந்து பொதுமக்கள்கிட்ட பேச போயிட்டாரு. ரெண்டாவது, அங்க ஞானிகள் நிறைந்த ஊராக, அதாவது ஞானிகள்லாம் தத்துவ ஞானிகள் நிறைந்த ஊராக அங்க இருக்கிறது. இப்ப அந்த தத்துவ ஞானிகளோட பழக்க வழக்கம் என்ன? நவமான காரியங்களை கேட்கறது. இப்படி நவமான காரியங்களை கேட்கறதுனால பவுலார் அவர் அங்க ஒரு ஊழிய முறையை எடுக்கிறார். என்ன, அங்க இயற்கையிலிருந்து ஆரம்பித்து, அதற்கப்புறம் பாரு, அறியாத தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிருக்கிறீங்க, அதை பத்தி நான் பேச வந்திருக்கிறேன்னு சொல்ல போய் இப்படி ஒரு விஷயத்தை செய்றார். இப்ப இங்க சிலர் அவனை ஏற்றுக்கொண்டாங்க, சிலர் அவனை இகழ்ந்து பேசி, சரிப்பா டைம் ஆச்சுப்பா, நான் வீட்டுக்கு போகணும்ப்பா அப்படின்ட்டாங்க. இதை குறித்து பவுலார் என்ன சொல்றாருன்னு தெரியுங்களா? வாங்க, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கை வரலாறு என்கிற புத்தகத்துல, சரிங்களா, 12வது பேரால என்ன சொல்றாருன்னு பாருங்க. அத்தேனேயில் அங்குள்ள ஜனங்கள் தன்மைக்கேற்ப அதிக நேரத்தை விஞ்ஞானத்திற்கும் தத்துவத்திற்கும் பதில் சொல்வதில் கழித்தார். பாருங்க, அவன் அறிவாளி இல்லையா? அறிவால டீல் பண்றாரு. என்னவா? அத்தேனேயில் அங்குள்ள ஜனங்கள் தன்மைக்கேற்ப அதிக நேரத்தை விஞ்ஞானத்திற்கும் தத்துவத்திற்கும் பதில் சொல்வதில் கழித்தார். அங்கு செலவழித்த நேரத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்பதை புரிந்து கொண்ட பவுல் எதிர்காலங்களில் வித்தியாசமான முறையில் ஊழியம் செய்யவும், வாக்குவாதங்களையும் சர்ச்சைகளையும் தவிர்த்து பாவிகளை கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நேராக வழி நடத்தவும் தீர்மானித்து கொண்டார். அப்ப அத்தேனே ஊழியம் செஞ்சாரு. சில அறுவடையெல்லாம் கிடைச்சிச்சு. ஆனா திருப்திகரமா இருந்துச்சா? இல்லை. அவர் எவ்வளவு நேரத்தை போட்டாரோ அதற்கேற்ற பலன் கிடைக்கவில்லை. அந்த பலன் ஏன் கிடைக்கல? தேவனுடைய சித்தமா இல்ல, ராங் மெத்தட். இவர் என்ன பண்றாரு? அதிக நேரத்தை விஞ்ஞானத்திற்கும் அதிக நேரத்தை தத்துவத்திற்கும், விஞ்ஞானத்திலிருந்து தத்துவத்திலிருந்து அதுக்கப்புறம் வந்தாரு பாருங்க. அது மக்களை போய் ரீச் பண்ணவே இல்லை. இப்ப இந்த பாயிண்ட்டை தான் அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக நீங்களும் நானும் இங்கிருந்து ஒரு அருமையான பாடத்தை கத்துக்கிறோம் பாருங்க. ஏன் நம்ம இங்க இந்த அத்தேனே பட்டணம் பார்க்குறோம்? அத்தேனே பட்டணத்தினுடைய குணங்களையும் அடுத்து வர்ற கொரிந்து பட்டணத்துடைய குணத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்கள், ஒப்பீடுகள்லாம் உங்களுக்கு புரிய வருங்க. அப்ப அத்தேனே பட்டணம் ஞானிகள் நிறைந்த பட்டணம், புதிய புதிய காரியங்களை, நவமான காரியங்களை பொழுதுபோக்காக கேட்டு செல்லுகின்ற ஒரு பட்டணம். இங்க விஞ்ஞானத்திற்கும் தத்துவத்திற்கும் அதிக நேரத்தை பவுலார் கொடுத்தார். ரிசல்ட் என்ன? அறுவடை என்ன? போதுமான பலன் கிடைக்கவில்லை. இப்ப இனிமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தீர்மானிச்சார். ஊழியத்துல நீங்களும் உங்க தவறுகளை புரிஞ்சுக்கிறீங்களா? பவுலாரு அதிக நேரத்தை விஞ்ஞானத்திற்கும் அதிக நேரத்தை தத்துவத்திற்கும் கொடுத்தார். நீங்களும் அதிகப்படியான நேரங்கள் ஊழியத்துல உங்களோட அறிவு சம்பந்தமான விஷயத்துக்கு பேசுறீங்களா, அல்லது இருதயத்தை சென்றடைவதற்கான விஷயத்தை பேசுறீங்களா? நீங்க யோசிங்க. பவுலார் ஊழியத்துல இந்த வழி செல்லாது, இந்த வழிதான் சிறந்தது அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்றார்.
அப்ப அதே போல நீங்களும் தெரிந்து கொள்றீங்களா? என்ன சரி, அப்ப என்ன படிச்சுக்கிட்டோம்? முதல் விஷயம், கொரிந்தியர் நிருபங்களின் ஆசிரியர் யார்? அவர் அழைக்கப்பட்டவர், அவர் அப்போஸ்தலன் என்பதை புரிந்து கொண்டோம். தேவனால் அழைக்கப்பட்டவர். சரிங்களா? இரண்டாவது, அவர் கொரிந்து பட்டணத்து செல்வதற்கு முன்பாக பவுலார் செய்த ஊழியம் என்ன? அத்தேனே பட்டணத்துக்கு அவர் ஊழியம் சென்று போனார். சக்சஸ்ஃபுல் சொல்ல முடியாது. மொத்தமும் மோசம்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல. ஆனா அவர் போட்ட நேரத்திற்கு ஏற்ற பலன் அவருக்கு கிடைக்கவில்லை. சரி, இப்ப மூன்றாவது விஷயத்தை படிக்க போறோம். ஆசிரியர் யாருன்னு படிச்சுக்கிட்டோம். கொரிந்து பட்டணத்துக்கு முன்பாக அவர் செஞ்ச ஊழியத்தை புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கொரிந்து பட்டணத்துல அவர் செஞ்ச ஊழியத்தை புரிந்து கொள்ள போறோம். அதற்கு முன்பு கொரிந்து பட்டணத்தினுடைய குணங்கள் என்ன, ஒரு 12 குணங்களை இந்த 2வது பேரா, 3வது பேரா, 4வது பேரா அப்படி எல்லாம் போயிட்டே இருக்குதுங்க. நான் 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன் பாருங்க. இந்த கொரிந்து பட்டணம் இருக்குது. இந்த கொரிந்து பட்டணம் அது உலகத்திலேயே ஒன் ஆஃப் த லீடிங் சிட்டிஸ். அன்னைக்கு இருந்த உலக பட்டணங்கள்ல, புகழ்பெற்ற பட்டணங்கள்ல கொரிந்துவும் ஒரு உலக பட்டணம். சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றோம்ல, அதே போல அது ஒரு உலக பட்டணம். என்ன, லண்டன் ஒரு பெரிய பட்டணம் இல்லையா? அதே போல அன்றைய உலகத்துல கொரிந்துவும் ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு பட்டணங்க. அடுத்தது, அந்த பட்டணம் ஏன் உலக புகழ் பெற்றது அப்படின்னா, அது 2 கடல்களுக்கு நடுவே இருந்த ஒரு கடலோர ஒரு பட்டணம், இந்த கொரிந்து பட்டணம். எனவே அங்க 2 ஹார்பர், துறைமுகங்கள் அங்க இருந்துச்சு. 2 துறைமுகங்கள் அங்க இருந்தபடினாலே, இதனுடைய அமைப்பினாலே அங்க நிறைய பொருளாதாரம், நல்ல பிஸ்னஸ் அங்க நடந்துச்சு. ஆக அங்க மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா பிஸ்னஸ்ல அதிகமா நாட்டம் உள்ளவர்களாகவும், அது கடலோர பட்டணமா இருக்கிறதுனால அங்க மக்கள் நிறைய பொழுதுபோக்குக்கும் நேரம் பண்ணாங்க. 1 இன்டர்நேஷனல் சிட்டி, 2வது 2 கடல் மத்தியில அது இருக்கிற பட்டணம். எத்தனை ஹார்பர் இருக்கு? 2 ஹார்பர் இருக்கு. 2 ஹார்பர் இருக்கிறதுனால தான் நிறைய பொருளாதாரம், அது நல்ல ஒரு பிஸ்னஸ் சென்டரா மாறிடுச்சு. மக்கள், அங்க இருக்கிற மக்கள் 2 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 1 பிஸ்னஸ்க்கு, 2வது பொழுதுபோக்கு. எது கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா, இந்த இந்த தற்காலிக வாழ்க்கையை கடந்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நம்ம எதற்கு ஆயத்தப்படணும், அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. ஸோ இன்டர்நேஷ்னல் சிட்டி 1, 2 கடலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடலோர பட்டணம் 2, அங்கே பிஸ்னஸும் பொழுதுபோக்கும் அதிகமாக உள்ள ஊர் 3. சரிங்களா? மக்கள் இந்த பொழுதுபோக்கு பிஸ்னஸை தவிர பிஸியாக இருப்பாங்க, இல்லை பொழுதுபோக்கில் இருப்பாங்க. இதை கடந்து அவங்க ஆவிக்குரிய விஷயத்தெல்லாம் சிந்திக்கிறவங்களா அவங்க இல்லை. இப்போ 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணம் ரொம்ப பாதுகாப்பான பட்டணம். எப்படி பாதுகாப்பான பட்டணம் அப்படின்னா, அங்கே ஒரு பாறை 2000 அடிக்கு உயர்ந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துல இது ஒரு அந்த அந்த பாறைக்கு மத்தியில், அந்த மலைக்கு மத்தியில் இது அந்த பட்டணம் உள்ள வந்திருக்குது. அதனால ரொம்ப பாதுகாப்பான ஒரு பட்டணமாகவும் இது இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போ பாதுகாப்பான பட்டணம் மட்டுமல்ல, இது அத்தேனே பட்டணத்தை விட ரொம்ப செழிப்பான பட்டணமாகவும் இருக்குது. இந்த இடத்துல தான் நிர்வாகம் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. அடுத்தது, இந்த பட்டணம் ரோமோட ரொம்ப தொடர்புடைய பட்டணம். ஏன்னா ரோமாபுரி ரொம்ப பெரிய ஊர் இல்லையா அன்னைக்கு, அந்த நாட்டோட ரொம்ப தொடர்புள்ள பட்டணம் தான் கொரிந்து பட்டணம். அது ரோமோட மட்டும் கிடையாது. இந்த பட்டணம் பார்த்தீங்கன்னா, இது தெசலோனிக்கேயா, எபேசு, இப்படிப்பட்ட நிறைய முக்கியமான பட்டணங்களுக்கு கடல் வழியாகவும் நிலத்தின் வழியாகவும் போய் சென்றடைக்கூடிய அந்த வசதி உள்ள ஒரு பட்டணமாக அந்த பட்டணம் இருந்து வருதுங்க. சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த பட்டணம் விக்கிரக ஆராதனால் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணம் விக்கிரகம் நிறைந்த பட்டணம். சரி, விக்கிரக ஆராதனை மட்டும் கிடையாது, விக்கிரக கோயில்களுக்கு மக்களை வரவழைப்பதற்காக அங்க ஒரு திட்டம் பண்ணாங்க. தேவதாசிகளை கொண்டு இறக்கினாங்க. தேவதாசிகள் அங்கு கிட்டத்தட்ட 1000 பேர் இருந்திருக்கிறாங்க. தேவதாசிகள் 1000 பேர் இருக்கும்போது அந்த தேவதாசிகள் மூலமாக வரக்கூடிய பக்தர்கள் அப்படியே விக்கிரகத்தை வழிபடணும், அதற்காக கொண்டு வரப்பட்டாங்க.
அப்ப எப்படி விக்கிரக ஆராதனை நடக்குது, விபச்சாரமும் அங்க நடக்குது. கவனிச்சிங்களா? அது புறஜாதியாரே அருவருக்கக்கூடிய ஒரு ஊராக குருந்து பட்டணம், ஒரு பிஸ்னஸ் பட்டணம், பொழுதுபோக்கு உள்ள ஒரு பட்டணமாக அது இருந்து வந்துச்சுங்க. சரி, இப்ப இங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 2 பாருங்க. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிலவுதிராயன் கட்டளையிட்டபடினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய அகிலா என்னும் நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாக பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனார்கள். இங்க கிளேவுதிராயன் ஒரு ராயன் இத்தாலியை விட்டு யூதர்கள்லாம் வெளில துரத்திட்டாங்க. அப்படி ரோமாபூரிலிருந்து துரத்தும் போது எங்க புகலிடம் கண்டாங்க? எல்லாம் யூதர்கள் இந்த கொரிந்து பட்டணத்துல உட்கார்ந்துருந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப என்னென்ன விஷயங்கள்? அது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி. அது கடலோரம் உள்ள 2 கடல்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கடலோர பட்டணம். அது ஒரு பிஸ்னஸ் சிட்டி. அது ஒரு பிளஷர், பொழுதுபோக்கு உள்ள ஒரு பட்டணம். அது அங்க மக்கள் ஒன்று ரொம்ப பிஸியா இருப்பாங்க, இல்லை பொழுதுபோக்கில் இருப்பாங்க. எதிர்காலத்தை குறித்து, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து சிந்திக்க மாட்டாங்க. அந்த பட்டணம் ஒரு பாதுகாப்பான பட்டணம். ஒரு பாறை 2000 அடி உயரத்தில் இருக்கிறதுனால அது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். நல்ல அத்தேனே பட்டணத்தை விட இந்த பட்டணம் ரொம்ப செழிப்பான ஒரு பட்டணமாக, நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு பட்டணமாக அது இருந்து வந்துச்சு. அங்கே ரோமாபுரிக்கு போகலாம். ரோடு வசதினால கடல் வழியாக பல முக்கியமான பட்டணங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய ஒரு பட்டணமாக அது இருந்துச்சு. இங்கே யூதர்கள் இருந்தாங்க. அங்கே இத்தாலி தேசத்தை விட்டு யூதர்கள் இங்கே நிறைய பேர் இங்கே புனிதமாக தங்கியிருந்தாங்க. இது ஒரு விக்கிரக ஆராதனை உள்ள பட்டணம். இது விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டணம். இப்படிப்பட்ட ஒரு இடத்த பவுலார் ஏன் தெரிந்து கொண்டார்? ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? இந்த பட்டணத்துக்கு சத்தியம் சொன்னோம்னா எல்லா ஊருக்கும் சத்தியம் போகும் அப்படின்றத அவர் திட்டமிட்டார். படிக்கலாம் அத. பக்கம் 83. ஆகவே கொரிந்து பட்டணத்தில் சுவிசேஷ வேலை நிலைப்பட்டு விட்டால் உலகின் எல்லா பாகங்களுக்கும் இங்கிருந்து சுவிசேஷம் எடுத்து செல்லப்படுவது எளிதாகிவிடும். இந்த இடத்துல இருந்து எல்லா இடத்துக்கு போகலாம். ஏன்னா எல்லா இடத்தை சேர்ந்தவங்க இங்க வராங்க. தொடர்பு இருக்குது. இன்டர்நேஷனல் சிட்டி, சீபோர்ட் சிட்டி, ரொம்ப பாதுகாப்பான சிட்டி. ஆக இங்கிருந்து எல்லா இடத்துக்கு போகலாம். இப்ப பவுலார் பார்க்குறாரு, இங்க சத்தியத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பவுலார் விரும்புகிறார். உங்களுக்கு புரியுதா? அப்ப ஒரு ஊரை பார்க்கும் பொழுது அந்த ஊரினுடைய எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்ட பவுலார் அதை வச்சு எப்படி ஊழியம் செய்யலான்னு பார்க்குறார். அப்போ இங்கிருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த ஊரை பார்த்தாலும், எந்த ஊர்ல கால் வைத்தாலும் அந்த ஊரின் வழியா எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்றத நம்ம சிந்திக்கிறோமா? சிந்திக்கணும் இல்லையா? அப்ப நம்ம யோசிக்கணும். நம்ம மாவட்டத்துல, சரிங்களா, நம்மளுடைய ஊர்ல எந்த ஊர்ல இன்னும் இதே மாதிரி கொரிந்து பட்டணம் போல இருக்கக்கூடிய ஊர்கள் எது? அங்க நம்ம ஊழியம் செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறாங்க. அப்படிப்பட்ட ஊர்களை நம்ம ஏதாவது ஒன்று கமெண்ட்ஸ்ல போடுங்களேன். எந்த இடத்துல இருந்து நம்ம ஊழியம் பார்க்கணும்? கொரிந்த போலவே நிறைய ரோடு வசதி, நிறைய மக்கள் குவிக்கிறாங்க, நிறைய வியாபாரங்கள் நடைபெறுகின்ற இடம். அந்த இடத்துல சத்தியம் சொல்லணுங்க. ஏன்னா அவங்க சபைக்கு வர மாட்டாங்க. சபைக்கு வெளியே, அந்த வெளியிலிருந்து எப்படி அவங்கள நம்ம டீல் பண்ணலாம்? ஆக மக்கள் குவியிற இடம் எது? வியாபார ஊர் எது? எது தமிழ்நாட்டில், எது இந்தியாவில், எது அல்லது உங்க ஊர்ல எது? நீங்க இந்தியா வெளியில இருக்கலாம், இந்தியாவுக்குள்ள இருக்கலாம். நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க பார்க்கலாம். இப்படிதான் பவுலார் பார்க்கிறார். ஒரு வியாபாரம் உள்ள ஊரா, மக்கள் தொகை அதிகமான இருக்க ஊரா, நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்களா, டூரிசம்லாம், அப்ப அந்த இடத்த பயன்படுத்தி ஊழியம் செய்யணும். அப்ப அது லீவுக்காக போலாம்ப்பா, அது மட்டும் இல்லைங்க, அதை வச்சு எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்றதையும் பவுலாருடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆக கொரிந்து நிருபத்தினுடைய எழுத்தாளர் யார் புரிஞ்சுக்கிட்டாச்சு. அவர் அப்போஸ்தலன், அவர் அழைக்கப்பட்ட பவுலார். 2வது அத்தேனே பட்டணத்துக்கு ஊழியம் செஞ்சுட்டு தான் கொரிந்து பட்டணத்துக்கு அவர் வர்றாரு. கொரிந்து பட்டணத்துல காணப்பட்ட குணங்கள் என்ன? 12 குணங்கள் நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க பட்டியலிடலாம். 3வது 4வது இப்ப கொரிந்து பட்டணத்துக்கு பவுலார் வந்துடுறார். பெரையாக்கு போனாரு, அங்கிருந்து அடிச்சு துரத்தியாச்சு. அங்கிருந்து அத்தேனைக்கு மட்டும் வந்தாரு. அத்தனையிலிருந்து புறப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்றாருன்னா வருத்தப்பட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டாரு. இப்ப கொரிந்து பட்டணத்துல என்ன வேலை செஞ்சாரு?
இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வாங்க அப்போஸ்தலர் 18 வசனம் 1, 2, 3 பாருங்க. அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியும் விட்டு போகும்படி கிழவுது ராயன் கட்டளிட்டபடினாலே இத்தாலியிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய அக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவரிடத்திற்கு போனான். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்வனானபடினாலே அவரிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். அத்தேனே பட்டணத்தில் விட்டுட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்துட்டாப்ல. கொரிந்து பட்டணத்துல யாரோட போய் தங்குறாப்புல? பைபிள் சொல்லுது, அவன் ஆக்கில்லா அப்படின்ற ஒரு மனுஷனுடைய வீட்டில் தங்குறாப்புல. அவன் ஒய்ஃப் பேரு பிரிஸ்கில்லாள். ஏன் இவங்க வீட்டில் தங்குறாப்புல? இவனுக்கு கூடார தொழில் தெரியும், அவர்களுக்கும் கூடார தொழில் தெரியும். இப்ப அவங்க என்ன பண்ணான், அவன் அங்க தங்கி ஊழியம் செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்குதாங்க பைபிள்ல? இல்ல, அவள் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். அப்ப சாபத் அவர் யூதருடைய ஜபாலயத்துக்கு போயிடுறாரு. ஆனா இங்க வேலை செய்யறாப்புல. அத்தேனையில கத்துக்கிட்ட அந்த பாடத்தை இங்க கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாப்புல. அவசரடியா போய் மக்களை பார்க்கல, இவங்க கூடார தொழில ஆக்கில்லாலோடு பிரிஸ்கில்லாலோடு செய்து கொண்டிருக்கிறான். ஏன் அப்படி செய்யறான்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல. ஏன் அப்படி செஞ்சான்? 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனம் 3 பாருங்க. 1 கொரிந்தியர் 2 வசனம் 3 என்ன சொல்றாங்க? அதை கொரிந்து சபைக்கு எழுதும் போது அது பாயிண்ட் சொல்றாப்புல. என்னன்னு? இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். வேற எதை குறிச்சும் சொல்ல விரும்பல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறிச்சும் சொல்ல வந்திருக்கிறார். இதை எப்படி சொல்றாரு? அவர் வேலை செய்யறாரு, வேலை செஞ்சுக்கிட்டு சொல்றாரு. இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு சொல்லும் பொழுது ஏன் வேலை செய்யறாரு அவரு? என்ன விஷயம்? ஒரு அழகான வாக்கியம் இருக்கு பாருங்க. பவுலின் வாழ்க்கை வரலாறுங்கிற புத்தகத்துல 11வது பேரா பாருங்களேன். 10வது சாப்டர் 11வது பேரா பாருங்க. சுவிசேஷ ஊழியனாக தன் தேவைகளை சந்திக்க உதவிகளை பவுல் பெற்றிருக்க முடியும். நான் ஒரு ஊழியக்காரன், இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்ட், கேட்டா கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாய்ப்பை கைவிட்டு கடினமாக உழைத்தார். பகல் முழுவதும் சுவிசேஷ ஊழியத்தை செய்துவிட்டு தனக்காகவும் பிறர் உதவி செய்வதற்காகவும் இரவில் நெடுநேரம் கடினமாக உழைத்தார். என்னவா? காலையில முழுக்க ஊழியம் செய்யறாரு, இரவுல தனக்காகவும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காகவும் அவர் செஞ்சாரா? திரும்பி வாசிக்கிறேன். ஆனால் இந்த வாய்ப்பை கைவிட்டு கடினமாக உழைத்தார். பகல் முழுவதையும் சுவிசேஷ ஊழியத்தை செய்துவிட்டு தனக்காகவும் பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் இரவில் நெடுநேரம் கடினமாக உழைத்தார். கடின உழைப்பை மேன்மைப்படுத்தவும் ஊழியர்களுக்கு முன்மாதிரியா இருக்கவும் பவுல் இப்படி உழைத்து ஊழியம் செய்தார். வேலை செய்யும் போதே அவர் தன்னோடு உழைத்தவர்களுக்கு ரட்சிப்பின் வழியை போதித்தார். இப்படி செய்ததினால் வேறு வழியில் சந்திப்பதற்கு வாய்ப்பிராத அநேகரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அப்ப வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்தார். ஏன்? சத்தியத்தை யாரும் குறை பேசிடக்கூடாது, தன்னுடைய அழைப்பை யாரும் குறை பேசிடக்கூடாது. அப்ப காலை நேரம் முழுக்க அவர் ஊழியம் செஞ்சுட்டு இரவு நேரங்கள்ல தனக்காக தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அவர் போய் வேலை செய்கிறார். எப்படி? ஏன் அப்படின்னா, முதல்ல வேலை ஒரு கீழ்த்தரமான விஷயம் கிடையாது. ஏன்னா வேலைன்ற ஒன்று கீழ்த்தரமான விஷயம் கிடையாது. என்ன? ஊழியக்கார வேலையும் செய்யணும், அதே சமயத்துல என்னை யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றத ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து, இவர் பணத்துக்காக தான் ஊழியம் செய்யறாரு, வயிற்றுக்காக தான் ஊழியம் செய்யறாரு என்ற பேச்சு வாங்கிடக்கூடாது என்பதற்காக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். அதுவும் நீங்க உள்ள போய் படிக்கலாம். பவுல ரொம்ப பலவீனமான மனுஷன். அந்த பலவீனத்தோடு கூட அவர் வேலை செய்யறார். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எப்படிப்பட்ட பாடம் இருக்குது? அவங்க எல்லாரும் ஒரு தொழில் கத்துக்கிட்டது போல ஊழியர்கள் எல்லாரும் ஒரு தொழிலை கத்து வச்சிருக்கிறோமா? யோசிக்கிறேங்க. ஊழியத்துல பண ரீதியான விஷயத்துல
நம்மளை யாராவது கேள்வி எழுப்புறாங்களா? யோசிங்க. இவங்க கை சுத்தம் உள்ளவர் அப்படின்ற பேரை வாங்குறோமா, அல்லது பண விஷயத்துல அப்படி ஒரு கேள்விக்குறி விடுதா? யோசிக்கிறேங்க. அப்ப நம்ம சிந்திக்க வேண்டியது, பவுலார் இப்படித்தான் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. அப்போஸ்தலர் 18:5, மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். யாருக்கு பேசுறான்ல? இப்ப தெருவழியில போய் டக்குலாம் பேசல, யூதர்களுக்கு ஜபாலயத்துல போய் ஃபர்ஸ்ட் பேசுறதுதான் ஸ்ட்ராட்டஜி. அங்க எப்படி அத்தேனை பட்டணத்துல யூதருக்கு சொன்னா பார்க்கிறவன்ட்டெல்லாம் போய் சொல்லிட்டான். மார்ஸ் மடையில போய் பேசினான். நீ அறிவால டீல் பண்ணான். ஆனா இங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாப்புல, யூதர்கள்ட்ட போய் பேசுறான். யூதருக்கு என்ன பேசுறான்? இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். சரிங்களா? அதுவும் தீர்க்கதரிசன ஆகமத்துல வாசிக்கிறோம். அவங்க என்ன எப்படி சொல்றாங்கன்னா, முதல்ல யூதருடைய வரலாற்றுல அவன் மக்கள் செஞ்ச எந்த பாவத்தினால யூதர்கள் அடிமைப்பட்டு போனாங்க அதை சொன்னானாம். அதற்கப்புறம் பலி முறைமைகள்லாம் அவன் விரும்புறாங்கல்ல, அந்த பலி முறைமைகளும் எப்படி நிறைவேறுதலை அடைந்தது கிறிஸ்துவுக்குள்ள அதை சொன்னானாம். அதற்கப்புறம் தீர்க்க தரிசனம், மேசியாவை குறித்த தீர்க்கதரிசனம் எப்படி இயேசுவுக்குள்ள நிறைவேறுச்சு அதை சொன்னானா. அதான் சொல்றாங்க, இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமா இருக்கிறேன், இது முதல் புறஜாதியிடத்திற்கு போகிறேன் என்று அவருடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுத்ஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாக இருந்தது. இப்ப யூதர்கள் ரொம்ப தூஷிச்சாங்க, விட்டுட்டு போயிட்டான். இப்ப எங்க போயிட்டான்? இப்ப யூதருடைய ஜெப ஆலயத்துக்கு பக்கத்துல அட்டாச்சா ஒரு வீடு இருக்குது. யார் அவன்? தேவனை வணங்குறவனாகி யுத்ஸ்து என்னும் பேருள்ள ஒருவருடைய வீட்டிற்கு வந்தான். இப்ப வசனம் 8, ஜெபாலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப அந்த கொரிந்துல உள்ள யூத சபைகிட்ட போய் சொல்றான். அவங்க ரொம்ப தூஷிக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு யூத ஜெபாலய தலைவனுடைய வீட்டுல போய் சொல்றான். அவன் ஏத்துக்கிறான். கிறிஸ்புன்ற ஒருத்தன் அவன் ஏத்துக்கிறான். கொரிந்தியர்ல அநேகர் ஏத்துக்கிறாங்க. ஒரு விஷயம் புரியுதுங்களா? அத்தேனே பட்டணம் சிலர், இங்க அநேகர். அங்க அறிவோடு அறிவு. இங்க இயேசுவை கிறிஸ்து என்று அறிவிக்கிறான். அறையப்பட்ட இயேசுவை அறிவிக்கிறான். அங்க எல்லார்ட்டையும் பேசுறான். இங்க முதல்ல யூதர்கள் வழியா பேசுறான். ஸ்ட்ராட்டஜி மாறுது. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் சொன்னேன், அத்தேனே பட்டணம் புரிஞ்சிச்சுன்னா கொரிந்து பட்டணம் ஊழியம் புரியும். அத்தேனே பட்டணத்துடைய ஊழியம் வேறு, கொரிந்து பட்டணம் ஊழியம் வேறு. அது கிட்டத்தட்ட ஃபெயிலியர். இங்க பெரிய சக்சஸ்ல போய் வராப்ல. சரி, இப்ப வசனம் 9 பாருங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். இப்ப யூதருடைய ஆலயத்தை போய் சொல்றான், தூஷிக்கிறாங்க. ஜெபாலய தலைவனுடைய வீட்டுல போய் சொல்றான், அநேகர், கிறிஸ்பு என்கிறவன் இன்னும் அநேகர் பேர் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றார்கள். இப்ப அதுக்கப்புறம் சொல்லுது, தரிசனத்துல கர்த்தர் மீண்டும் அவன்கிட்ட பேசுறாரு. ஏற்கனவே காட்சி அளிச்சாரு, இப்ப 2வது முறை பார்த்துட்டு சொல்றாரு, பயப்படாத, உனக்கு ஒரு தீங்கு நடக்காது, யாரும் உன் மேல கை போட மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன், இந்த பட்டணத்துல அநேக ஜனங்கள் உண்டு. இப்ப அந்த பட்டணத்துல அவங்க இருக்கிறான். ஏன் இந்த தரிசனம் வந்துச்சு அப்படின்னா, அவன் கொஞ்சம் மனசு சங்கடமாயிருச்சு. அவனுக்கு யூதர்கள்லாம் எதிர்க்கிறாங்க, இந்த பட்டணத்தை விட்டு போயிடலாம், புறஜாதியாரோ ரொம்ப விக்கிரகத்துக்குள்ள கிடக்குறாங்க, விபச்சாரத்துக்குள்ள கிடக்குறாங்க, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இல்லப்பா, போயிடாத, நீ பயப்படாத, நீ சோர்ந்து போகாத, இங்கேயே தங்கு அப்படின்னு அந்த தரிசனம் வந்தபடினாலே அவன் அங்க 1 வருஷம் 6 மாசம் அங்கே தங்கி தேவ வசனத்தை அநேகருக்கு அவன் உபதேசித்தான். இப்போ உங்களுக்கு புரியுதா? கொரிந்து பட்டணத்துல அவன் எப்படியெல்லாம் ஊழியம் செஞ்சிருக்கிறான்
அதுதான் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது நம்ம கத்துக்கிற ஒரு அருமையான ஒரு பாடம் இருக்குதுங்க. 1 கொரிந்தியர் 2 வசனம் 2 பாருங்க. 1 கொரிந்தியர் 2, இயேசு கிறிஸ்துவில் சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒருவரையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படி என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நய வசனிப்புறதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருந்தது. அப்ப ஏன் அந்த பாயிண்ட் சொல்றாப்புல? மனுஷன் ஞானத்தினால போதிக்கல, நான் பலவீனத்தோடு இருந்தேன், நான் பயத்தோடு இருந்தேன். இதெல்லாம் ஏன் சொல்றாப்புல? நான் அறையப்பட்ட இயேசுவையே நான் பிரசங்கித்தேன். அத்தேனையில ஃபெயிலியரு, கிட்டத்தட்ட ஃபெயிலியரு. அதிலிருந்து நம்ம அறிவை வச்சு டீல் பண்ணக்கூடாது. நம்ம மனசை முதல்ல சென்றடையணும். மனசை முதல்ல தொடுறதுக்கு அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேச வேண்டும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆக இந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் யார்? அழைக்கப்பட்டவர் அப்போஸ்தலர். புரிஞ்சுக்கிட்டோம். கொரிந்து பட்டணத்துக்கு முன்பாக அவர் எந்த ஊருக்கு போனார்? அத்தேனே பட்டணத்துக்கு போனார். சரிங்களா? அந்த பட்டணத்தினுடைய சாராம்சம் என்ன படிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எந்த ஊருக்கு வந்தார்? கொரிந்து பட்டணத்துக்கு வந்தார். இந்த கொரிந்து பட்டணத்தினுடைய அமைப்பு எப்படி? ஒரு 12 விஷயங்கள் சொன்னேன். இப்ப அந்த கொரிந்து பட்டணத்தை எப்படி ஊழியம் பார்த்தாரு? முதல்ல போய் ஒரு யூதனோடு போய் சேர்ந்து கொண்டார். போய் வேலை செஞ்சார். காலையில ஊழியம், நைட்ல வேலை, காலையில ஊழியம், நைட்ல வேலை. இப்படி அவர் சந்திச்சிட முடியாத ஆட்களை எல்லாம் சந்திச்சார். அது கத்துக்கிட்ட பாடம் என்ன? எந்த வேலையும் கீழ்த்தரமானதல்ல. ஒரு ஊழியக்காரன் ஒரு தொழிலை கத்திருக்கணும். சரிங்களா? ஊழியக்காரன் பண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற பாடத்தை நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப கொரிந்து பட்டணத்துல அங்க ஆக்கில்லா பிரிஸ்கிலாவோட தங்கியிருந்து ஊழியத்தை பார்த்தவர். அப்புறம் ஜபாலத்துல போய் ஊழியத்தை பார்த்தார். அங்க நிராகரிக்கப்பட்டார். அதற்கப்புறம் இன்னொருத்தங்க வீட்டில் போய் வேலையை பார்த்தாரு. அங்க ஞானம் முழுக்க மக்கள்லாம் பெற்றாங்க. போயிடலாம் அப்படின்னு சோர்வடையும் பொழுது தேவ தரிசனம் பெற்று அவர் ஊழியங்களை தொடர்ந்து 1.5 வருஷம் செஞ்சாரு. இப்ப அது மூலமாக அநேக சபைகள்லாம் ஆரம்பிச்சார் கொரிந்து பட்டணத்தை சுற்றி. அப்ப இதுல கத்துக்கிற பாடம் என்ன? நம்ம மனசை சென்றடையணும். அறையப்பட்ட இயேசுவை குறித்து பேசணும். அறிவு பூர்வமா நம்மள்ட்ட அறிவு டேட்டாஸ் எல்லாம் போய் கொட்டினோம்னா அதெல்லாம் ஒன்றும் மனசை பலப்படுத்தாதுங்க. பாவத்திலிருந்து மீட்பு வராதுங்க. பாவத்திலிருந்து மீட்பு வருவதற்கும் மக்கள் இயேசுவிடம் போய் சேருவதற்கு அறையப்பட்ட இயேசுவை புறஜாதி மக்களுக்கு போய் சொல்ல வேண்டும். சரி, கடைசியில இந்த இப்படிப்பட்ட எழுத்தாளர் ஊழியம் செய்தவர், கொரிந்து பட்டணத்தில் ஊழியம் செய்தவர் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் புஸ்தகத்தை எழுதுறார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல மொத்தம் 16 அதிகாரங்கள், 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல மொத்தம் 13. இது 16, இது 13. 16 அதிகாரங்கள் 433 வசனம் இருக்குது. 13 அதிகாரங்கள் கொண்ட 2 கொரிந்தியர்ல மொத்தம் 257 வசனம் இருக்குது. ஆக மொத்தம் 433 பிளஸ் 257 கூட்டுனீங்கன்னு சொன்னா 690 வசனம் இருக்கு. இந்த 690 வசனங்கள் இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு கொரிந்து பட்டணத்தை சேர்ந்த ஒரு நபர் போய் அந்த கொரிந்து பட்டணத்துல சபைகள்லாம் ஆரம்பிக்கப்பட்டாச்சு. அங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன? அங்க விபச்சாரம் இருக்குது, அங்க பிரிவினைவாதம் இருக்குது, நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படின்ற பெருமைகள்லாம் உள்ள இருக்குது. அங்க ஆவிக்குரிய வரத்தை குறித்து ரொம்ப பெருமைப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு பிரச்சனை கிட்டத்தட்ட 6 பிரச்சனைங்க முதல் 6 அதிகாரத்துல அவர் டீல் பண்றாரு. அடுத்தது இப்ப அந்த சபை மக்களே இவர் கடிதம் போட்டு இந்த பிரச்சனையா இருக்குது, பதில் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. 7ஆம் அதிகாரத்துல இருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் கொரிந்து சபையார் போட்ட கடிதத்துக்கு பதில் சொல்லுகிறார். முதல்ல அங்கிருந்து வந்தவர் இங்கெல்லாம் நிலைமை இருக்குன்னு சொல்றாங்க. முதல் 6 அதிகாரங்களுக்கு டீல் பண்றாரு. 7லிருந்து 16 வரைக்கும் மக்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றாரு. அந்த கேள்விகளை தொடர்கிறார். அதான் 2 கொரிந்தியர் புஸ்தகம். ஆக இப்படி 690 வசனங்கள்ல அவர் மிக முக்கியமாக கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். அவருடைய அன்பை குறித்து இத மாதிரி வேற எங்கேயுமே சொல்லலை அப்படின்றது தான் உண்மை. ஆக இந்த ஒரு புத்தகத்தை தான் 16 + 13 மொத்தம் 29 அதிகாரங்களை 13 வாரங்கள் படிக்க போகிறோம். ஒரு நிமிஷம், நீங்க தேவனுடைய அழைப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா?
நீங்க அழைக்கப்பட்டவர் என்பதை புரிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க ஒரு இடத்தை பார்க்கும் பொழுது எப்படி இந்த இடத்துல ஊழியம் செய்யலாம்னு யோசிக்கிறீங்களா? அல்லது குருந்தை போலவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இடத்துல என்ன இடம் இருக்குது நம்ம ஊழியம் செய்வதற்கு யோசிக்கிறீங்களா? என்ன உங்க ஸ்ட்ராட்டஜி? நீங்க ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இந்த முறை வேண்டாம், வேற ஒரு முறை எடுக்கணும் அப்படின்றத பவுலை போலவே நீங்க திருத்திக்கிறீங்களா? இயேசுவை, அறையப்பட்ட இயேசுவை சொல்லணும்னு சொல்லிட்டு நீங்க எப்ப கடைசி சத்தியம் சொல்லாத மக்களுக்கு போய் சொன்னீங்க? கற்பனை, ஓய்வு நாள், 2ஆம் வருகைக்கு சொன்ன நீங்க இதை குறித்து சொல்லியிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. பவுலுடைய அந்த நிருபம் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு நிருபம் நமக்கு. அதை குறித்து தொடர்ந்து நம்ம படிப்போம். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, மேலான பாடங்களுக்காக நன்றி. எப்பேற்பட்ட ஊழியத்தை பவுல் செய்திருக்கிறார் தகப்பனே. அதை குறித்து படிக்கும் பொழுது எங்களுக்கே வாஞ்சையாக இருக்கிறது தகப்பனே. நாங்களும் அப்படிப்பட்ட ஊழியங்களை நாங்கள் செய்யும்படியும் உதவி செய்யுங்க. அவர் நிருபத்தை தொடர்ந்து படிக்க வந்திருக்கிறோம், தொடர்ந்து படிக்க போகிறோம். எங்களுக்கு கண்களை திறந்து கொடுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.